Group 1 2019 போஸ்டர் டெஸ்ட் சீரிஸ் TNPSC.academy வெப்சைட்ல ஜெண்டர் ஸ்டடீஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஆப்ஸ் அண்ட் 10 இண்டிவிஜுவல் மார்க் டெஸ்டா மொத்தம் 25 டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். இந்த டெஸ்ட் சீரிஸ் வாங்குறதுக்கு TNPSC.academy வெப்சைட்ல மேல இருக்க Group 1 லிங்க் கிளிக் பண்ணி பை நவ் கொடுத்து உங்க டீடைல்ஸ் ஃபில் பண்ணி பிளேஸ் ஆர்டர் கொடுங்க. பேமெண்ட் சக்சஸ் ஆன PDF உங்க மெயிலுக்கு வந்துரும். பிரிண்டட் மெட்டீரியல் 3 to 4 டேஸ்ல உங்க அட்ரஸ்க்கு கொரியர்ல வந்துரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்க்க போற கிளாஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பார்ட் 2. ஓகேவா? இது பார்ட் 2 சீரிஸ் ஆஃப் கிளாसेस ஆஃப் வீடியோஸ்ல இருக்கும். பார்ட் 1 பார்க்காதவங்களுமே நம்மளோட பிளேலிஸ்ட் எதர் குரூப் 1க்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. ஓகேவா? அதுல போய் நீங்க பாத்தீங்கன்னா பார்ட்டி செப்பரேட்டா இருக்கும். அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா பார்ட் 1 இருக்கும். ஓகேவா? அதுல வந்து நம்ம ரைட் டு ஈக்குவாலிட்டியில உள்ள ஆர்டிகல்ஸ் தான் பார்த்துருப்போம். இன்னைக்கு வந்து நம்ம ரைட் டு ஃப்ரீடம், அதாவது ஆர்டிகல் 92-22ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏங்கிறது உங்க கிளாஸ் முடியறப்ப கண்டிப்பா தெரியும். ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிகல் எதுல இருந்து இதுவரை டீல் பண்ண 92-22 வரைக்கும் டீல் பண்ண. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டிகல் 19 பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் 6 ரைட்ஸ், ஒரு 6 உரிமை வந்து நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பேச்சுரிமை, அசம்பிளி, அசோசியேஷன், ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் ஆகுறது, மூவ்மெண்ட், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நான் மூவ் ஆகுறது, ரெசிடென்ஸ், ஒரு இடத்துல தங்குறது. ஓகேவா? அது டெம்பரரியா பெர்மனன்ட் ரெண்டுமே. ப்ரொஃபஷன், எனக்கு பிடிச்ச ப்ரொஃபஷனை நான் ஃபாலோ பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 20 அதை பத்தி பேசுது. ப்ரொடெக்ஷன்னா யாரோட ப்ரொடெக்ஷன் பத்தி பேசுதுன்னா கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ். ஓகேவா? சில அஃபென்ஸ் கமிட் பண்ணியிருப்பாங்க, அதாவது சில தவறுகள் செஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன இருக்கு, அவங்களுக்கு சில ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கு. அது என்ன ப்ரொடெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஆர்டிகல் 20. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 21 வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்டிகல். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பல வகையான ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உட்படுத்தப்பட்டது. பல வகையான கேசஸ் இந்த ஆர்டிகல் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி சொல்றவங்கள இதுல பல வகையான கேசஸ் நடந்திருக்கு. இதோட பேஸா ஸோ அதோட ரிசல்ட்டா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34 ரைட்ஸ் எவால்வ் ஆயிருக்கு. ஓகேவா? ஆஃப்டர் த கான்ஸ்டியூஷன் இஸ் மேட் ஒவ்வொரு கேஸா வந்து 34 ரைட்ஸ் வந்துருக்கு. அதுல ஒன்னாவது ரைட்ஸா பாத்தீங்கன்னா ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டா பார்த்துட்டாங்க. ஏன்னா அதுவும் ஏன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன் வந்து இதோட சப் கிளாஸா வருது. ஆர்டிகல் 21A வருது. ஓகேவா? ஃபைன். அதுக்கடுத்து ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். ஓகேவா? யாராவது இப்போ அரெஸ்ட் பண்றாங்க, அவங்களுக்கு சில ப்ரொடெக்ஷன்ஸ் நம்ம கொடுக்கணும்ல. ஓகேவா? அது எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 22 கீழே வருது. ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒன்னையும் எலாபரேட்டிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 19ல வந்து நமக்கு 6 ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூவ்மெண்ட், ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன். இப்போ ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்னன்னா நான் எனக்கு தோன்றதை வந்து நான் வந்து பேசலாம், எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட். அஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா எல்லாருக்கும் இந்த ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கு. பட் அப்ப எல்லாமே பேசலாம் அப்படிங்கிறீங்கன்னா கிடையாது. கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அந்த மாதிரி ஒரு இதை பொறுத்த வரைக்கும் சில என்ன சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? நீங்க நினைச்ச எல்லாத்தையுமே பேசிட முடியாது. அண்ட் அப்படி ஏதாவது நம்ம பேசிட்டோம்னா டிஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா? அதுவுமே பாலிட்டியில இருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ரைட் டு அசம்பிளி. ரைட் டு அசம்பிளினா இந்த அசம்பிளி வந்து இட் சேஸ் அபவுட் பீஸ்ஃபுல் அசம்பிளி. வந்து பீஸ்ஃபுல் ரைட் டு அசம்பிளினா இது வந்து பீஸ்ஃபுல் அசம்பிளியை பத்தி பேசுறாங்க. ஒரு இடத்துல ஒரு பப்ளிக் ஃபோரம்ல இல்லை ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நிறைய பேர் அசம்பிள் ஆகி ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம், ஒரு விஷயத்தை பத்தி ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? இது எல்லாத்துக்கும் நமக்கு உரிமை இருக்கு. ஆனா அது பீஸ்ஃபுல் அசம்பிளியா இருக்கணும். நம்ம ஆர்ம்ஸ் கேரி பண்ணிட்டு போகக்கூடாது. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் டு அசோசியேஷன். அசோசியேஷன்னா என்ன இங்க மீன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிளாக்ஸ் இருக்கணும், ஃபிளாக்ஸுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்கும். ஓகேவா? அதாவது கூடிய ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடம். ஓகேவா? அசம்பிளி வந்து நம்ம அசம்பிள் ஆகிறதுல முடிவெல்லாம் நம்ம எடுக்கும். அசம்பிள் அண்ட் நியூ திங்ஸ். பட் அசோசியேஷன்னா ஒரு அசோசியேஷன் ஒரு ஹெட் இருப்பாங்க, அங்கிருந்து செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி இந்த மாதிரி இருப்பாங்க. எல்லாம் முடிவு பண்ணி அந்த ஏரியாவை எப்படி நம்ம இது பண்றது பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சங்கம், ஆஃபீஸ் இருக்கக்கூடிய சங்கங்கள் கூட அப்படிதான். இது கீழே தான் வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸை கொண்டு வராங்க. ஓகேவா? கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஓகேவா? ஸோ இது வந்து எப்போ வந்து அசோசியேஷன்ஸ் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். ஓகேவா? இதன் பிரகாரம் வந்து அசோசியேஷன்ல கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் உள்ள கொண்டு வராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் டு மூவ்மெண்ட். இந்த ஆர்டிகல் 19ல கூடிய ரைட் டு மூவ்மெண்ட் எதை பத்தி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு மூவ்மெண்ட் வித் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ், எந்த ஸ்டேட்ஸுக்கு வேணாலும் அஸ் இந்தியன் சிட்டிசன் அந்த ஸ்டேட் எந்த பிளேஸ்க்கு வேணாலும் நான் போகலாம், எனக்கு அது உரிமை இருக்கு. பட் இப்போ இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போறாங்கல்ல, அது வந்து கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 21. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ்ல வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 2 வகை இருக்கு. ஒன்னு வந்து டெம்பரவரி, 2வது வந்து பெர்மனன்ட். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டெம்பரவரி என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு ஊருக்கு டூர் போறேன்னு வச்சுக்கோங்க. இனிமே நான் ஒரு 10 நாள் ஸ்டே பண்ணுவேன், ஒரு 15 நாள் ஸ்டே பண்ணுவேன். அந்த நான் ஏன் கம்பேர். ஓகேவா? ஸோ இது வந்து டெம்பரரி ரெசிடென்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட். நான் வந்து என்னுடைய சொந்த ஊர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு கூட பெயர்ந்து போய் நான் அங்கேயே தங்குறது. இதுவுமே எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த ஸ்டேட் வேணாலும் நீங்க போகலாம். ஓகே? தமிழ்நாட்டில் ஒரு நல்ல கர்நாடகா செட்டில் ஆகக்கூடாது அவசியமா கிடையாது.
பட் வி கேன் கோ அண்ட் செட்டில் தட். ஆனால் இதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. எந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா கம்ப்ரைசிங் ஆஃப் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஓகேவா, ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கான சில இடங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அது அவங்களுக்கான இடமா இருக்கும். நம்ம அங்கே போய் பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆக முடியாது. பட் டெம்பரரி ரெசிடென்ட்ஸுமே எல்லா இடத்துக்கும் போக முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில இடங்களில் மட்டும் தான் டூரிசம் ஆகும். ஓகேவா, ஸோ ரெசிடென்ட்ஸ் வந்து தெர் ஆர் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். எல்லா இடத்துலையும் நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நான் எங்கன்னா போயிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்ல நம்ம போகவே முடியாது. ஓகேவா, எனக்கு தான் மூவ்மெண்டோட இது இருக்கேன், நான் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல போவேன்னு சொன்னால் விச் இஸ் ஆல் திஸ் ரைட்ஸ் கம்ஸ் அண்டர் ஸ்டூடெண்ட். ஓகேவா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன். நான் வந்து என்ன ப்ரொஃபஷன் வேணால் ஃபாலோ பண்ணலாம். லாயர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம். பட் ஆனால் அதற்கு அது குறிப்பிட்ட எக்ஸாம்ஸ், ஓகேவா, குறிப்பிட்ட சில விஷயங்கள் அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணணும். டாக்டர் ஆகணும்னா எம்பிபிஎஸ் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணணும். எம்பிபிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் எனக்கு ரைட்டு ப்ரொஃபஷன் இருக்குது, சிட்டிசன் ஆஃப் இந்தியா, என்னோட ஃபண்டமெண்டல் ரைட், எனக்கு பிடிச்ச ப்ரொஃபஷன் நான் ஃபாலோ பண்ணலாம், நான் வந்து கேள்வி வச்சு நான் டாக்டர் இருக்க போகிறேன், ஏன்னா இட்ஸ் லீகலி அஃபென்ஸ். ஓகேவா, ஸோ என்னதான் இந்த 6 ரைட் நமக்கு இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா, நம்ம இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது. ஓகேவா, அதாவது ஆர்பிட்டரியா எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஓகே, இப்போ இந்த 6 ரைட் கான்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ண போகும்போது இந்த 6 ரைட் தான் இருந்துச்சு. ஆர்டிகல் 19 கேட்டால் கிடையாது, மொத்தம் 7 ரைட்ஸ் இருந்துச்சு. ஓகேவா, அந்த 7வது ரைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு அக்வயர், ஹோல்ட் அண்ட் டிஸ்போஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ஒரு ரைட் இருந்துச்சு. என்னோட ப்ராப்பர்ட்டி நான் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி வேணா வாங்கலாம், வச்சுக்கலாம், இடிக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. அதை வந்து 1978 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி அந்த இதை டிலீட் பண்ணி. ஸோ இப்போ கரெக்டாக நம்மகிட்ட வந்து 6 ரைட் தான் ஆர்டிகல் 19 கீழே இருக்கு. ஓகேவா, இந்த 6 ரைட்ஸுமே ப்ரொடெக்ஷன் பேசணும். ப்ரொடெக்ஷன் நம்ம யார்கிட்ட இருந்தாலும் ப்ரொடெக்ட் பண்ணுறோம். யார்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ்ல இருந்து. ஓகேவா, ஸ்டேட்ஸ்னா கவர்மெண்ட்ல இருந்து. ஓகேவா, பிரைவேட் இண்டிவிஜுவல் இருந்து கிடையாது. இந்த 6 விஷயத்தையும் இப்போ நான் எங்கேயாவது போய் ஒரு இடத்துல அசம்பிள் ஆக போகும்போது கவர்மெண்ட் வந்து என்னை அப்போஸ் பண்ண முடியாது. ஓகேவா, ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்ல வந்து நம்ம வெறும் பீஸ்ஃபுல்லாக தான் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால வந்து கவர்மெண்ட் நம்ம அதனோட உரிமை. ஓகேவா, கவர்மெண்ட் நம்ம வந்து எதுவும் பண்ண முடியல. பட் ஃபைனலாக ஏதோ கிளாஸஸ் நடந்துச்சு, ஏன்னா அது ஒரு ஆர்ம்டு ரிபெலியன் மாதிரி மாற்றி அதை கலைச்சாங்க. ஓகேவா, ஸோ அதான் சொன்னது, நீங்க பீஸ்ஃபுல்லாக ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் பண்றதுக்கு, அதே மாதிரி ஸ்பீச்ஃபுல்லாக அசம்பிளி பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ரைட் இருக்கு. அது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ இது யாருக்கு ப்ரொடெக்ஷன் நடக்குது, நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்கன்னா ஸ்டேட்டுக்கு. ஓகேவா, பிரைவேட் இண்டிவிஜுவல் கிடையாது. ஓகேவா, பிரைவேட் இண்டிவிஜுவல் கேட்டீங்கன்னா இப்போ உங்க வீட்டில் உங்க அப்பா சொல்றாரு, டே பேசாம இருக்கா, இதை நீ சொல்லாதடா அப்படின்னு சொன்னா, இல்ல எனக்கு ரைட் டு ஃப்ரீடம் இருக்கு, நான் பேசதான் செய்வேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையெல்லாம் நீங்க போய் கொடுத்து வந்து லா போட்டு கேஸ்லாம் போட முடியாது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 20. ஆர்டிகல் 20 எதை பத்தி பேசுது? ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ். ஓகேவா, நான் ஒரு கிரைம் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அந்த கிரைம் பண்ணிட்டாலுமே எனக்கும் சில ப்ரொடெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா, ஏன்னா தப்பு செய்யாத யாருமே கிடையாது, எல்லாருமே தப்பு செய்வாங்க. கிரைம் லெவலில் போகும்போது அப்போ அவங்களை அப்படியே விட்டுலாமா கிடையாது, அவங்களுக்கும் சில ப்ரொடெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருவோம். பிகாஸ் வேற டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல இந்த 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட், நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ. இந்த நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ அப்படின்னு என்னன்னா ப்ரீவியஸ் டேட். ஓகேவா, இன்னைக்கு நான் ஒரு கிரைம் பண்ணதுக்கு எனக்கு ஒரு வருஷமோ ஒரு 6 வருஷமோ கழிச்சு ஒரு லா கிரியேட் பண்ணிட்டு என்னை வந்து அப்போ வந்து என்னை கூப்பிட்டு நீங்க அன்னைக்கு இந்த கிரைம் பண்ணீங்கல்ல, உங்களுக்கு யாராவது வந்து இந்த லா படி நாங்கள் தண்டனை கொடுக்குறோம்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நான் ஏதாவது தவறு செஞ்சு அதுக்கு சட்டத்துல இடம் இருந்தா, தண்டனைக்கு இடம் இருந்தாலும் எனக்கு தண்டனை கிடைக்கும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 12 year ஓல்டு சைல்டு, ஓகேவா, ரேப் பண்றவங்களுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தோம். அவங்க எப்படி எந்த வகையில தண்டிக்கலான்ட்டு. ஓகேவா, இது எப்போ கொண்டு வந்தோம்னா 2018-19 தான் கொண்டு வந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2006 ஒருத்தர் அந்த கிரைம்லாம் பண்ணியிருக்கோம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அவரை இப்போ கூட்டிட்டு வந்து நாங்கள் இப்போ சட்டம் ஏற்றிட்டோம். ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு 2006 பண்ண கிரைம் தண்டனை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டால் கொடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து அப்போ அந்த லா இல்லை. ஓகேவா, ஸோ எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லா கொடுக்க முடியாதுங்கிறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆன் கிரிமினல் லாஸ். கிரிமினல் குற்றங்கள் எக்ஸ்போஸ் ஃபேக்டோ கொடுக்க முடியாது. மற்றபடி சிவில் லாஸ்க்கோ டாக்ஸ் லாஸ்க்கோ, டேக்ஸ் போடுறாங்க அந்த லாஸ்க்கோ ஒரு ப்ரீவியஸ் டேட் மென்ஷன் பண்ணி, ஓகேவா, இப்போ 2017 இருந்து இந்த லா வந்து அமல்ல இருக்கு அப்படின்னு அவங்களால சொல்ல முடியுமான்னு கேட்டால் எஸ் சொல்ல முடியும். எதுல சிவில் லா, டேக்ஸ் லால, கிரிமினல் லால அப்படி சொல்ல முடியாது. ஓகே, ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நோ டபுள் ஜியோபார்டி. டபுள் ஜியோபார்டின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு தவறு செஞ்சேன், அந்த தவறுக்கு ஒரே தவறுக்கு எனக்கு 2 முறை தண்டனை வழங்கப்படக்கூடாது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி பிஃபோர் கோர்ட் ஆஃப் லா ஆர் ஜுடிஷியல் ட்ரிபியூனல். ஓகேவா, இப்போ உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட், உங்க டிபார்ட்மெண்ட் நீங்க ஆஃபீஷியலா இருக்கீங்க, இல்லைன்னா ஒரு கம்பெனில வந்து நீங்க எம்ப்ளாயியா இருக்கீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் கன்சர்னோ அந்த ஆஃபீஸ் கன்சர்னோ உங்களுக்கு யாராவது தண்டனை கொடுக்குறாங்கன்னா அது வந்து கவுண்ட் ஆகாது. அதாவது 1-2 வந்து கவுண்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்யறேன், இல்லாட்டி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா நான் இருக்கேன், நான் ஒரு கொலை செஞ்சேன். கொலை செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு கோர்ட்ல வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க, 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. இந்த 10 வருஷம் முடிச்சுட்டு நான் வெளியே வர போகும்போது எனக்கு வேலை இருக்கு. ஓகேவா, அது பிரைவேட் ஜாபாவா இருக்கட்டும், இல்லைன்னா
கவர்மெண்ட் ஜாப்பா இருக்கட்டும் என்னை வந்து வேற எப்படி தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் போய் கோர்ட்ல கேஸ் போட முடியாது. என்னன்னு நான் வந்து ஒரு கொலை செஞ்சேன், அதனால எனக்கு 10 வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு தண்டனை முடிஞ்சு அப்புறம் எதுக்கு என்னை தேவையில்லாம கோடையில இருந்து தூக்குனாங்க, அப்போ இது டபுள் ஜியோ பண்ணிட்டேன், எனக்கு 2 தண்டனை கிடைக்கிற ஒரே தவறு இது நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அது வந்து டிபார்ட்மெண்டல் அல்லது ஆஃபீஸோட ஆக்ஷன். ஓகேவா, அதுக்கும் கோர்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அதான் அந்த மென்ஷன் பண்ணிக்கலாம், ஒன்லி பிஃபோர் கோர்ட் ஆஃப் லா ஆர் ஜுடிஷியல் ட்ரிபியூனல். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நமக்கு தண்டனை கிடைக்கும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோர்ட் ஆஃப் லால எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சு, மறுபடியும் அதே கேஸ் வந்து ஜுடிஷியல் ட்ரிபியூனல்ல போட்டு எனக்கு தண்டனை கொடுக்க முடியாது. ஓகேவா, அதை தான் அதில் மீன் பண்ணிங்கன்னா நோ டபுள் ஜியோ பாடி. ஃபார் எக்ஸாம்பிள் தோஸ்துன்னு ஒரு படம் இருக்கு, அந்த தோஸ்துங்கிற படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, சரத்குமார் இருப்பாரு. சரத்குமார் வந்து தன்னோட ஃப்ரெண்டான ரகுவரனை கொண்டுட்டாருன்னு சொல்லி அவர் தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பாரு. ஓகேவா, தண்டனை அனுபவிச்சு முடிச்சிருவாரு. வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ரகுவரன் செத்துருக்க மாட்டாரு, அவர் உயிரோட தான் இருப்பாரு. க்ளோஸ் ஃப்ரெண்டாவே இருந்துட்டு என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சரத்குமார் வந்து அவரை ரகுவரனை கொல்லுவார். அந்த கொலை எங்கே நடக்கும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தீர்ப்பு கொடுத்தாரு சரத்குமாருக்கு, அந்த ஜட்ஜி முன்னாடியே நடக்கும். கொன்னதுக்கு அப்புறம் ஜட்ஜி முன்னாடியே நீ கொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல இது கேட்க போகும்போது அப்பதான் இந்த விதம் மென்ஷன் பண்ணுவாங்க, சட்டத்துல ஒரே தவறுக்கு ஒருவரை 2 முறை தண்டனை கொடுக்க முடியாது சட்டத்துல இருக்கு. சோ இவர் ஆல்ரெடி கொன்னவரை தான் அப்ப நீங்க அப்ப சொன்ன தீர்ப்பு தப்பு, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து அந்த கிளைமேக்ஸை முடிச்சிருப்பாங்க. மீன்ஸ் என்னன்னா, ஒரே தவறுக்கு 2 முறை தண்டனை கொடுக்க முடியாது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் திங் என்னன்னா, நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன். செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானே எனக்கு எவிடன்ஸ் ஆகுறது. ஓகேவா, ஓரல் ஆர் டாக்குமெண்ட்ரி. இப்போ நான் வந்து வாக்குமூலம் கொடுத்தேன். ஓகேவா, அதாவது செல்ஃபா நான் வந்து ஒத்துக்கலாம் சார், தவிர அப்படியே நானே ஒத்துக்கிட்டாலும் கூட அதை சப்போர்ட் பண்றதுக்கு சில எவிடன்சஸ் இருக்கணும். ஓகேவா, இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேரை வந்து யாராவது ஒரு தவறு செஞ்சுட்டு உனக்கு நான் காசு தரேன், நீ வந்து இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஷன்லேயே வந்து அடிச்சு கூட கையெழுத்து வாங்குறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி எதுவும் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஈவன் தோ நானே ஒரு கொலை பண்ணிட்டு போயிட்டு சரண்டர் ஆகி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாலும் கூட அதை சப்போர்ட் பண்றதுக்கு தேர் ஷுட் பி சம் மெட்டீரியல் எவிடன்சஸ். ஓகேவா, ஸோ அப்பதான் வந்து அது ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லைன்னா என்னோட ஒரே ஒரு வாக்குமூலத்தை வச்சு அதுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. என் சட்டத்தாலே உண்மை இவங்க நல்லா தப்பு பண்ணியிருந்தாலுமே நான் சும்மா சொல்றதை மட்டும் வச்சு அவங்களால தண்டனை கொடுக்க முடியாது. போலீஸ் அதுக்காக கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி தே வில் கலெக்ட் சப்போர்ட்டிவ் எவிடன்சஸ். ஓகேவா, அதுக்கு ஒரு கத்தியோ ஏதோ ஒரு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் எனக்கு தண்டனை கொடுக்க முடியும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்லியான கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ். ஓகேவா, கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்ல தான் நான் செல்ஃப் இன்கிரிமினேஷன் பண்ண முடியாது. சிவில் ப்ரொசீடிங்ஸ்லயோ கிரிமினல் நேச்சர். ஓகே, சிவில் ப்ரொசீடிங்ஸ்னா பக்கத்து வீட்டுல எனக்கு சண்டை, அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் எங்கேயாவது கீழே விழுகிறது, அது ஒரு பிரச்சனை, திருட்டு போயிடுச்சு, அந்த மாதிரி குட்டி குட்டி ஏதாவது சம்பவங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நானே ஒரு ஓரல் டாக்குமெண்ட் எவிடன்ஸா இருக்கலாம். ஃபைன். பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, ஆர்டிகல் 21. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வரப்போற எக்ஸாம்பிள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரீசெண்டா வந்து பிரைவசியோட ஜட்ஜ்மெண்டா இருக்கட்டும், சபரிமலை இஷ்யூ, இது எல்லாமே இந்த ஆர்டிகல் 21 கீழே வரும். அதை விட பாத்தீங்கன்னா இன்னொன்று வந்து யுத்தனேஷியா. ஓகேவா, அது இந்த கருணை கொலை மாதிரி ஒன்று இருக்கு. யுத்தனேஷியானா அதை நம்ம கண்டபேஸ் கிளாஸ்ல பார்த்துருப்போம், பார்த்துட்டு தெரியும். தெரியாத வந்து யுத்தனேஷியா எனக்கு போய் பார்த்துக்கோங்க. யுத்தனேஷியா ஆக்டிவ் யுத்தனேஷியா, பாசிவ் யுத்தனேஷியா 2 இருக்கு. ஸோ அந்த யுத்தனேஷியா எல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாமே 2018 அந்த விஷயங்கள் எல்லாமே ஆர்டிகல் 21 பேஸ் பண்ணி நிறைய நியூஸ்ல வந்து ஆர்டிகல்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆர்டிகல் 21 ஆர்டிகல் 20. ஓகேவா, ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரிலிமினரி பிளஸ் மெயின்ஸ்லயுமே கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்லா கவனிங்க. அந்த ஆர்டிகல் 21 எதை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிக்ளேர்ஸ் தட் நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆர் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் டு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. ஓகேவா, எக்ஸப்ட் அக்கார்டிங் டு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் அவைலபிள் ஒன்லி அகேன்ஸ்ட் ஆர்பிட்டரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன். ஓகேவா, நாட் ஃப்ரம் ஆர்பிட்டரி லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன். எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்னா நம்மளோட அபிஷியல்ஸ், லெஜிஸ்லேட்டிவ்னா உங்களோட பார்லிமெண்ட்டோ இல்லை அசம்பிளியோ வச்சு அரசியல்வாதிகள் கூட வச்சுக்கோங்க. ஒரு சட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு வீடு கட்டியிருக்கேன். இப்போ அந்த வீட்டை ஒட்டி ஒரு ஹைவேஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு என்னோட அந்த வீடை இடிக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது. ஓகேவா, இப்போ இது வந்து என்னுடைய பர்சனல் லிபர்ட்டியை பாதிக்கிறது தாங்க. ஓகேவா, அப்போ ஆனா ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லா ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. ஓகேவா, அதாவது அசம்பிளியில இந்த மாதிரி ரோடு போட போறோம், அதனால வந்து இவ்வளவு வீடுகள் நாங்கள் இடிக்க தான் போறோம் அப்படின்னு சொல்லி அசம்பிளியில சட்டம் ஏற்றிட்டாங்க. சட்டம் ஏற்றுறது எப்படிங்கிறத மற்றொரு கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ ஒரு சட்டம் ஏற்றிட்டாங்கன்னா அப்போ கவர்மெண்ட் கேன் டேக் அவே மை பர்சனல் லிபர்ட்டி, என்னோட லிபர்ட்டி கவர்மெண்ட்டுக்கு எடுக்க அனுமதி இருக்கு. ஓகேவா, ஆனா சட்டம் இல்லாத பட்சத்தில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ், ஒரு அபிஷியல் தனியாலாம் என்னோட இதை எடுக்க முடியாது. அதை தான் இந்த வேலையில மென்ஷன் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் ஒன்லி அகேன்ஸ்ட் ஆர்பிட்டரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன், நாட் ஃப்ரம் ஆர்பிட்டரி
லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இந்த தீர்ப்பு எப்போ வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகே கோபாலன் பிஎஸ் ஸ்டேட் ஆஃப் இந்தியா 1950ல. ஓகேவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேனகா காந்தி பிஎஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1978ல இதே வேர்டை கொஞ்சம் மாத்தி சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இந்த மொத்த வேர்ட்லயே எது இம்பார்ட்டன் பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. இந்த வேர்டை எப்படி மாத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஈவன் தோ ஒரு சட்டம் நீங்க ஏற்றினாலும் அது இட் ஷுட் பி ரீசனபிள், ஃபேர் அண்ட் ஜஸ்ட். நீங்க ஆர்பிட்டரியா ஏற்ற முடியாது. யாருக்கு சொல்றாங்க? லெஜிஸ்லேட்டிவ்க்கு சொல்றாங்க. ஆர்பிட்டர்னா என்னோட இஷ்டம், என்ன வேணா பண்ணுவேன், எங்கெல்லாம் பவர் இருக்கு, ஐ வில் டூ தட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100-200 வீடு அடி வாங்குதுன்னு வச்சுக்கோங்க ரோடு போடுறதுனால. ஸோ வாட் தே வில் டூ இஸ், அப்போ எல்லாரும் சேர்ந்து கேஸ் போடுறாங்க, ஒரு ஸ்டே வாங்குறாங்க, சரி ரோடு வரக்கூடாதுன்னா ஓகே வேற ஏதாவது ஃபிசிபிலிட்டி இருக்கா, வேற சைடு ரோடு போட முடியுமா அவங்க பார்ப்பாங்க. அப்படி பார்க்க போகும்போது ஒரு ஹையஸ்ட் ஃபிசிபிலிட்டி இருக்கு, ஆனால் அதுல வந்து ஒரு 2 வீடு வந்து இடியுது அப்படிங்கிற பட்சத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நேஷனல் இன்ட்ரெஸ்ட் கருதி ஓகேவா அந்த 2 வீட்டுக்கு ஏதாவது ஒரு காம்பினேஷன் பண்ணி பேசி சமாளிச்சு அவங்கள ஒத்துக்க வச்சு அதுக்கப்புறம் தே வில் ப்ரொசீட். ஓகேவா. ஸோ டியூ ப்ராசஸ் ஆஃப் லானா ரீசனபிள், ஃபேர் அண்ட் ஜஸ்டா இருக்கு அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டில. இதே மாதிரி நிறைய கேசஸ் வந்து ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு தீர்ப்பு வந்துச்சு. மெயினான ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டிங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன அப்படின்னா இட்ஸ் அ கிரேட்டர் ஆம்பிட். ஒவ்வொரு கேஸ் வர போகும்போது தான் நம்ம அதை டெசிபர் பண்ண போகும்போது, அதாவது உள்ள போய் பார்க்க போகும்போது தான் அது வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி கீழே வருதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ அப்படி இது பண்ணிட்டு டோட்டலா இது வரைக்கும் 34 ரைட்ஸ் இருக்கு. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றா ரைட் டு ஸ்லீப், ரைட் டு பிரைவசி, ஓகேவா, ரைட் டு எஜுகேஷன், இது எல்லாமே வந்து ஆர்டிகல் 21 கீழே தான் வருது. ஓகேவா. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தனி டாபிக், பட் நமக்கு டைம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க இதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவைலபிள் ஒன்லி டு சிட்டிசன்ஸ். அது என்ன ரைட்ஸ்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15, 16, 19, 29, 30. ஓகேவா. 15, 16, 19 என்ன அப்படிங்கறத நம்ம பார்ட் 1 பார்ட் 2 கிளாஸ் பார்த்தாலே தெரியும். 29, 30 வந்து என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 5 ரைட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா கேட்கறதுக்கு நான் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி போது சிட்டிசன் அண்ட் ஃபாரினர்ஸ் 2 பேருக்குமே என்ன இருக்கு, என்ன ரைட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு ஃபாரினர்ஸ்க்கும் இருக்கும். எக்ஸப்ட் எனிமி ஏரியன்ஸ்னா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனிமி ஏரியன்ஸ்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லாத கண்ட்ரி. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான்ல இருந்து ஒரு ஃபாரினர் வரனா அவர் வந்து எனிமி ஏரியன் அவங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. உள்ள வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா அதுக்காக மென்ஷன் பண்றாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 2 பேருக்குமே சிட்டிசன் ஃபாரினர்ஸ் 2 பேருக்குமே ரைட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 14 அப்புறம் ஆர்டிகல் 20ல இருந்து 28 வரைக்கும் ஃபுல்லா 20, 21, 21 இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. யாருக்கு? ஃபாரினர்ஸ்க்கும் சேர்த்து இருக்கு. பட் ஒன்லி டு சிட்டிசன் பாத்தீங்கன்னா 15, 16 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், அப்புறம் ரைட் டு ஸ்பீச், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதை வந்து ஏன்னா 19 நம்ம பார்த்தோம் ரைட் டு ஸ்பீச் ஆனதெல்லாம். ஓகேவா. ஸோ அது என்னங்கிறது தயவு செஞ்சு இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 21A. ஆர்டிகல் 21 நான் சொன்ன மாதிரி என்ன சொல்லுது, மென்ஷன் பண்ணுது, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன் ஏஜ் ஆஃப் 6 to 14. ஓகேவா. ஒவ்வொரு ஸ்டேட்டும் அதுக்கு வந்து கடமைப்படுது ஃப்ரீயா வந்து எலிமெண்டரி எஜுகேஷன் கொடுக்கணும். ஓகேவா. 14 வயசு இருக்கிற குழந்தைக்கு வந்து ஒரு ஸ்கூல்ல போய் சேர்க்கறதுக்கு அவங்களுக்கு ஃபீஸ் இருக்கக்கூடாது. ஸ்டேட் ஸ்கூல்ஸ்ல, அதாவது ஸ்டேட் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல அப்படி இருக்கணும், அவைலபிளும் இருக்கணும். ஓகேவா. இது எப்போ கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்டா. ஓகேவா. இது ஒரு அடிப்படை உரிமையா எப்ப கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 86 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல தான் கொண்டு வராங்க. அப்போ அதுக்கு முன்னாடி எஜுகேஷனுக்கு எந்த ஒரு லாபம் இல்லையா அப்படின்னு கிடையாது. அதுக்கு முன்னாடி ஆர்டிகல் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியுமே எஜுகேஷன் வந்து ரைட் எஜுகேஷன் கொடுக்கணும். ஒவ்வொரு ஸ்டேட்டுமே வந்து எஜுகேஷன் கொடுக்கணும். 15 வயசு வரைக்கும் இருந்துச்சு. அதனால எதுல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 பார்ட் 4, அதாவது டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிப்பாங்க. இந்த டிபிஎஸ்பிக்கு உள்ள இருக்கக்கூடிய சில லாஸ் வந்து அந்த ஸ்டேட்டோட டிஸ்கிரிஷன். ஓகேவா. அதோட சுய உரிமையின் பால். அது நினைச்சா அந்த லாவை வந்து நடைமுறைப்படுத்தலாம், அது நினைச்சா அந்த லாவை நடைமுறைப்படுத்தாம இருக்கலாம், அது அதோட இஷ்டம் அப்படின்னு இருந்துச்சு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அதை வந்து நம்ம கோர்ட்ல அது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி we cannot enforce that in the court அப்படி இருந்துச்சு. பட் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்பட்டால் நம்ம வந்து கோர்ட்ல போய் கேஸ் போடலாம். ஓகேவா. அதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் டிபிஎஸ்பிக்கும் வித்தியாசம். ஓகேவா. ஸோ இப்போ அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை அதை மாத்துறதுக்காக அந்த டிபிஎஸ்பில இருந்து ரிமூவ் பண்ணி ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து 2002ல அதை ஃபண்டமெண்டல் ரைட்டா ஆக்குறாங்க. ஓகேவா. அது கூட சேர்த்து இதை சப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இன்னொரு ஆக்ட் ஒன்று இருக்கு. அது என்ன ஆக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா RTA ஆக்ட் 2009, ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். ஓகேவா. இந்த ஆக்ட் வந்து 2009ல இதை கொண்டு வராங்க. ஓகே. இது 2002ல இருக்கு, இது 2009 கொண்டு வந்துட்டாங்க. இது ரெண்டுமே 86 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அந்த RTA ஆக்ட் ரெண்டுமே வந்து எப்ப இருந்து நடைமுறையில இருக்கு, எந்த தேதியில இருந்து நடைமுறையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 April 2010. ஓகே. 1 April 2010ல இருந்து இது நடைமுறையில இருக்கு. எஜுகேஷனை பத்தி கேட்கிறாங்க அப்படின்னா பிரிலிமினரில ஓப்பன் கொஸ்டினா கூட வரலாம், இல்லைன்னா மெயின்ஸ்ல ஒரு எஜுகேஷனை பத்தி எஜுகேஷன் சம்பந்தமா ஏதாவது கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா மென்ஷன் பண்ணலாம். இட் வில் பி ஆடட் அட்வான்டேஜ்.
அடுத்து ஆர்டிகல் 22 ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். ஏன் அப்படிங்கிறது இந்த கிளாஸ் முடியும் போது உங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன், ஒரு கைது செய்வதற்கும் அவங்களை அடைப்பதற்கும் அந்த மாதிரி பீப்புளுக்கு சில ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ டிடென்ஷன்ல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புனிட்டிவ் டிடென்ஷன் அண்ட் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். இந்த புனிட்டிவ் டிடென்ஷன்ங்கிறது நார்மலான ஒரு விஷயம். நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன், எனக்கு கோர்ட்ல போய் ஆஜர்படுத்துறாங்க, எனக்கு அப்போசிங் எவிடன்ஸ் இருக்கு, கோர்ட்ல வந்து எனக்கு தண்டனை கொடுத்துடுறாங்க, ஒரு 4 வருஷம் கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னை எப்படி சிறையில் அடைக்கிறாங்கல்ல, தட் இஸ் கால்டு புனிட்டிவ் டிடென்ஷன். அதாவது நான் வந்து பர்சன் ஃபார் அன் அஃபென்ஸ் கமிட்டட் பை மீ. ஓகேவா, நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன், அப்புறம் ஆஃப்டர் ட்ரையல், அதாவது கோர்ட்ல வந்து எனக்கு வந்து தண்டனை கிடைக்குது, ட்ரையல் அண்ட் கன்விக்ஷன் இன் கோர்ட், என்னை போய் அடைக்கிறாங்கன்னா திஸ் இஸ் வெரி வெரி நார்மல், இட் இஸ் கால்டு புனிட்டிவ் டிடென்ஷன். பட் இதுவே நான் இப்போ எதுவும் தவறு செய்யலை, மேபி நான் முன்னாடி ஏதாவது தவறு செஞ்சிருக்கலாம், அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இவர் இந்த மாதிரி சூழ்நிலையில வெளியே இருந்தாருன்னா இவர்னால வந்து சட்ட ஒழுங்குக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிவென்ஷனா ஒரு சில பேர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, இது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா 3 months இருந்துச்சு, அதுக்கப்புறம் இதை 2 months குறைச்சிருக்காங்க. இப்போ இது ஏன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா அவங்க சொல்ற ரீசன்ஸ் என்ன வரும்னா சட்ட ஒழுங்கு சீர்குலைவு. ஓகேவா, இவர் வெளியே இருந்தாருன்னா நமக்கு இதான் ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா கூட நிறைய பேரை வந்து இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பண்ணாங்க. அவங்களுக்கு சும்மா புரியுற மாதிரி சொன்னா இந்த குண்டாஸ் ஆக்ட், கொடா, இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கீழே தான் வரும். அவங்களை ட்ரெயின் பண்றாங்க. இதை ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இந்தியாவில் மட்டும்தான் இப்போதைக்கு நடைமுறையில இருக்கு. அதாவது இந்தியாவில் மட்டும்தான் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ் மட்டும். ஓகேவா, டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்ல இந்தியாவில் மட்டும்தான் இது நடைமுறையில இருக்கு. ஓகேவா, அதனால வந்து ஈவனா நிறைய கிரிட்டிசைசேஷன் போயிட்டு இருக்கு. பீயிங் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி எப்படி ஒரு தவறை செய்யாத பர்சனை நீங்க அரெஸ்ட் பண்ணலாம், அது ஆர்பிட்டரியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இது நமக்கு எங்கே வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலங்கள்ல. ஓகேவா, நம்ம வந்து பிரிட்டிஷனுடைய ஆட்சி கீழே இருந்தப்ப நம்மளுடைய சுதந்திர போராட்ட தியாகிகளையே அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, ஆர்பிட்டரியாக அரெஸ்ட் பண்ணாங்க. அது ஏதாவது நியாயம் இருக்கா? அப்படி அரெஸ்ட் பண்றதுக்கு அவங்களும் ரெண்டு லா வச்சிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பெங்கால் ஸ்டேட் பிரிசனர்ஸ் ரெகுலேஷன் ஆஃப் 1818 டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1939. இந்த 2 ஆக்டை வச்சு அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். இவங்க வெளியே இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஸோ அந்த பிரச்சனை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே இவங்களை நம்ம உள்ள வைக்கலாம்னு சொல்லி பிரிட்டிஷ் ஆட்சி காலங்களில் நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை வச்சிருந்தாங்க. சேம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அதே ஒரு ரீசன் மாதிரி சொல்லி இவங்க வெளியே இருந்தாங்கன்னா சட்ட சீர்குலைவு நடக்கும்னு சொல்லி ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஒரு கான்செப்ட் வச்சு அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். விச் கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 22. இது உங்களுக்கு பிரிலிமினரி கொஸ்டினா வருமா வராதான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு மேபி கவர்மெண்ட் அப்போஸா பேசினா வர வாய்ப்பு இல்லாம இருக்கும். பட் ஆனா மெயின்ஸ்ல இதை நீங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது டோட்டலா ஃபண்டமெண்டல் ரைட்டை பத்தி கேட்டா ஒரு ஹோல் பிக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபியூச்சர் அஃபிஷியலா இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அண்ட் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கடுத்து ஸோ இவ்வளவுதான் கிளாஸ் வந்து இன்னைக்கு இதோட ஓகே. பட் நீங்க என்ன பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணுங்க. மார்க் டெஸ்ட் ரிவிஷன் பண்றதுக்கான டைம் வந்துருச்சு. ஸோ மார்க் டெஸ்ட்டை வந்து உட்காந்து தெளிவா திரும்ப எழுதி பார்த்து ரிவிஷன் பண்ணுங்க. ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வேற மாதிரி நீங்க ஒரு ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு எக்ஸ்பிளஸா வேற ஒரு வீடியோ வரும். ஸோ அதை பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த கிளாஸஸ் வந்து நீங்க பார்த்துட்டு எக்ஸாம்ஸ் போயிருந்தீங்க. ஹால் டிக்கெட் எல்லாம் டவுன்லோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாதவங்க ஹால் டிக்கெட் வந்துருச்சு, ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சென்டர் என்ன அப்படிங்கிறதையுமே முதலே ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. நேர்லையாச்சும் இல்லைன்னா கூகுள்லயாவது போட்டு எவ்வளவு தூரம் ட்ராவல் இருக்குங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. மறந்துடாம ரிவிஷன் பண்ணுங்க. இந்த வாரம் ஃபுல்லா நம்ம வந்து மேக்ஸிமம் ரிவிஷனுக்கு தான் பண்ணணும். ரிவிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு முக்கியம் இல்லை, படிச்சு நம்ம எவ்வளவு தடவை ரிவைஸ் பண்ணியிருக்கோங்கிறத வச்சுலாம் நம்மளோட எக்ஸாம்ல நம்ம பாஸ் ஆகிறதுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம். நம்ம கிளாஸ்ல எல்லாமே இருக்கு. ஆப்ஸ் வந்து நம்ம எல்லா ஃபார்முலாஸுமே நம்மளோட வெப்சைட்ல இருக்கு. TNPSC.academy வெப்சைட்ல ஆப்ஸ் இருக்கு, ஆப்ஸோட ஃபார்முலாஸ் இருக்கு. அதை வச்சு நிறைய ஆப்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க. நம்மளோட சீரிஸ் வாங்கிக்கோங்க, அப்புறம் சால்வ் பண்ணி பாருங்க. மார்க் டெஸ்ட் வாங்கிக்கோங்க, சால்வ் பண்ணி பாருங்க. இல்ல நம்மகிட்ட சீரிஸ் வாங்கல, நான் வேற டெஸ்ட் வாங்க, நீங்களும் தயவு செஞ்சு ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே, ரைட். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து நீங்க மெயில் பண்ணலாம். நம்மளோட மெயில் ஐடி வந்து TNPSCacademy@gmail.com மெயில் பண்ணுங்க. ஸ்டாஃப்ஸ் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா, ஒரு 24 hours கண்டிப்பா they will reply. ரைட். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.